பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? யாரை குறிக்கிறது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இது சொல்லுகிறது என்று சற்று நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் என்று சொன்னால் யார்? இதற்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எவர்களை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 61 முதலாவது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் என்று ஆரம்பிக்கும் அந்த வசனம். அப்படியே நீங்க 3வது வசனத்துல வந்தீங்கன்னா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ எவர்கள் அப்படின்னு சொன்னா, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று சொல்லப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? யாரெல்லாம் மீட்கப்படுகிறார்களோ, மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்பை பெற்றவர்கள். அப்ப அவங்கதான் இங்க 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அதாவது 3வது வசனத்தினுடைய கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறீங்களா? நாம் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு நீங்க 2 Corinthians 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப அந்த நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையின்படி நம்மை குறித்தது சொல்லுகிறது. யாரை? ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நீண்ட நாட்களாக பாழாய் கிடக்கக்கூடியவர்களை, பாழாய் கிடக்கிறவைகளை கட்டி எழுப்புகிறவர்களாக, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, தேவனுடைய நீதியினால நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, அவங்களுடைய முந்தின பரம்பரைகள் சந்ததியா பாழாய் கிடந்திருக்கலாம். அவங்க நீண்ட காலமாக அவர்கள் ஆண்டவர் அறியாத தங்களுடைய எல்லைகள்ல ஜனங்களை ரட்சிப்புள்ள நடத்துகிறவர்களாக, அவர்களை மீட்டெடுக்கிறவர்களாக, அவர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வருகிறவர்களாக காணப்படுவார்கள். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, ஆதியில ஏற்பட்ட பின்னடைவு, மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி, விழுந்து போனவர்களை அல்லது தேவன் அற்றவர்களாய் காணப்படுகிறவர்களை, அதில மனிதன் தேவனோடு கூட சேர்ந்துதான் அதுக்கப்புறம் சுத்தம் இல்லாமல் தூரம் போனவர்கள்,
சொல்றார், பூர்வத்திலே நிர்மூலமானவைகளை எடுப்பித்து. அப்ப இடிந்து போச்சு தேவனுடைய உறவு, மனிதனுக்கும் தேவனுக்கு இந்த உறவுகள் இடிந்து போன உறவை மறுபடியும் எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதும் பொழுது, நீ தேவனுடைய நகரம் எனப்படுவாய் என்று சொல்லி, பாழாய் கிடந்த பட்டணங்கள் அதை மறுபடியும் புதிதாய் கட்டுகிற ஒரு பணி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட தேவனுடைய நகரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு பாழாய் கிடந்த பட்டணங்களை எல்லாம் மறுபடியும் கட்டக்கூடிய அனுபவம். எதெல்லாம் நிர்மூலமாய் கிடக்கிறதோ, அப்போ உறவுல நிர்மூலமானவர்கள் இவைகள் எல்லாம் மறுபடியும் அதை தூக்கி எடுத்து கட்டக்கூடிய ஒரு பாத்திரங்காக ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற உங்களையும் என்னையும் கொண்டுதான் அந்த காரியங்களை செய்கிறார். ஆகவேதான் சுவிசேஷம் அறிவிக்கிற மிகப்பெரிய கிருபை வேற யாருக்கும் கிடையாது. தேவதூதர்கள் சொல்ல முடியாது, ஆனால் வேற மிருகங்கள் சொல்ல முடியாது, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபைய நம்முடைய வாய்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, வைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே தேவன் ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள சித்தம் உண்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22 வசனங்களில் நாம் அதை வாசிக்க முடியும். வைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்கிறதுனால தேவராஜ்யம் கட்டப்படுது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுனால பாழாய் கிடக்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது தலைமுறை தலைமுறையாய் தேவனற்றவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், தேவனை விட்டு தூரம் போன சந்ததிகள் எல்லாம் தேவனண்டையிலே திரும்புகிறது. நாம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனாலே பாழாய் கிடக்கக்கூடிய ஒரு மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை அது மாற்றப்பட்டு அது அழகாய் கட்டி எழுப்பப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், அவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நாம் பாழாய் கிடக்கிற பட்டணங்களை எல்லாம் கட்டி எழுப்புகிறவர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை கொண்டுதான் அதை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால்தான் இங்கே 3வது வசனத்துல சொன்னார், அவர்கள் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நமக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறதுனால, அவருடைய நீதியினால் நாம் ரட்சிக்கப்படுகிறதுனால நீதியின் விருட்சங்கள் எனப்படுவோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை கொண்டு இவைகள் எல்லாம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டுடைய வார்த்தையை நம்மாய் சொல்கிறது.